திட்டத்திற்கு ஆகும் செலவாக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னா 30,16,00,000 30.16 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் எந்த துறையின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற பாயிண்ட் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை, அதாவது கோஆபரேஷன் ஃபுட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், இந்த துறையின் கீழே தான் முதலமைச்சர் அவர்களால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கு ஆரம்பகட்ட செலவாக இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மிக ஒரு பாயிண்ட். இதையொட்டி தமிழக அரசின் குறிப்புல சில டேட்டாக்களை வெளியிட்டிருக்காங்க. அது நமக்கு எக்ஸாம் பாயிண்டாக உள்ள மிக முக்கியமான தகவல்களா நம்ம பார்க்கணும், ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் வழியாக ஒட்டுமொத்தமாக 21,70,454 பேர் பயனாளர்களாக பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லி டேட்டா சொல்றாங்க. நாம இதுல குறிப்பா சில டேட்டாஸை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் 37,328 ஃபேர் பிரைஸ் ஷாப்ஸ், அதாவது நியாய விலை கடைகள் உள்ளன அப்படின்னு சொல்லி, அதாவது ரேஷன் கடைன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. தமிழ்நாடு முழுக்க 37,328 நியாய விலை கடைகள், ரேஷன் கடைகள் உள்ளன. அதுல பாத்தீங்கன்னா இந்த முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் முதல் கட்டமாக பாத்தீங்கன்னா 34,809 கடைகள் வழியாக செயல்படுத்தப்பட உள்ளதாக தமிழக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதாவது இத்தனை கடைகள்ல இருந்து 34,809 ரேஷன் கடையில் இருந்து அருகில் உள்ள 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த கடைகளில் இருந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட மூடிய வாகனத்தில் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை மின்னணு அதனுடைய சேர்த்து மின்னணு உபகரணங்களையும் கொண்டு சென்று அவர்களுக்கு வழங்கும் விதமாக இந்த திட்டம் துவங்கப்பட உள்ளதாக சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா இன்னும் தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமா 37,328 நியாய விலை கடைகள் உள்ளன. கடைசி 4 ஆண்டுகள்ல 2,394 நியாய விலை கடைகள் புதியதாக துவங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல பயனாளர்கள் யாரு, 70 வயதிற்கு மேற்பட்ட பயனாளர்கள் எத்தனை பேரு, மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு பேரு அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா 21,70,454 பயனாளர்கள். அதை பிரிச்சு என்ன டேட்டா சொல்லியிருக்காங்கன்னா, 70 வயதிற்கு மேற்பட்ட 19,81,364 குடும்ப அட்டைகள் இருக்கிற அந்த இத்தனை குடும்ப அட்டைகள்ல இருக்கிற 20,42,657 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் பயன்பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இரண்டாவதா 91,969 குடும்ப அட்டைகள் ரேஷன் கார்டுல இருக்கிற 1,27,797 மாற்றுத்திறனாளிகள் பயனடைவார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற 16,00,000